ரெக்கார்ட் என்ன வச்சுருக்கோம்? Progress. Progress. ரெக்கார்ட் யாவதாப்பா? ஓகே. நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, வீட்டு போவாங்க. கரெக்டா. நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோர்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணணும். அப்படின்னாக்கா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம டயக்னோசிங் பண்ணணும். டயக்னோசிங் பண்ணணும்னா என்னென்ன வேயில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் டயக்னோசிங் பார்ட்டை எடுத்துருக்கிறோன்றது முதல்ல தெரியணும். சொல்லுங்க, நம்ம வந்து என்னென்ன மெத்தட்லலாம் வந்து டயக்னோசிங் பண்ண முடியும்? ஒரு பேஷண்ட் வராங்கன்னு சொன்னால் என்ன மெத்தடில் நம்ம வந்து டயக்னோசிங் பண்ணணும்? லிஸ்ட் இருக்குமே உங்கள்கிட்ட? ஸ்டக் ஆயிடுச்சு. நீங்க பேசுறது கேட்கல சார். ஆ ஒரு பேஷண்ட் வரப்போகும்போது லிசனிங், இந்த ஆஸ்கல்டேஷன் அதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கிறோம். அது வந்து எல்லா மெடிக்கல் சிஸ்டம்லேயும் காமனாக இருக்குன்றது தான் பேசணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு பேஷண்ட் வரப்போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ எப்படி கேஸ் டேக்கிங்கிறதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து பல்ஸ் டயக்னோசிங் பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாயிண்ட் செலெக்ஷன் போயிடலாம். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டயக்னோசிங்கிற பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கேட்குதா கேட்கலையா? அப்படி இருக்கட்டும், வெயிட் பண்ணு. இப்போ வந்து அந்த மாதிரி வந்து முதல்ல வந்து ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வராங்க. பேஷண்ட் வரப்போகும்போது நாம் வந்து முதல்ல அவங்கள வந்து கேஸ் டேக்கிங் தான் முதல்ல முக்கியம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கேஸ் டேக்கிங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் 5-10 நிமிஷம் பாருங்க. இப்போ அந்த மாதிரி வந்து நாம் வந்து கேஸ் டேக்கிங் சொல்லும்போது வரும்போது ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வராங்க. பேஷண்ட் வரப்போகும்போது அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல அந்த கேஸ் எடுக்கலாமான்னு தெரியணும். சேஃபான மெத்தடில் ஒரு கேஸ் டேக்கிங் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து உங்கள்கிட்ட கேஸ் எப்படி வந்தாங்க, என்ன வந்து அவங்க உங்ககிட்ட வந்து வர்றதுக்கான முகாந்திரம் எங்கே இருக்குது. நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணியிருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வரலாம், இல்லை ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி கேட்டு வரலாம், இல்லை உங்களுக்கே நேரடியாக தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த கேஸ் எப்படி வந்தாங்கன்னு சொல்ல போகும்போது முதல்ல உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாராவது இருப்பாங்க, உங்களுக்கே நேரடியாக தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ பரவாயில்ல எடுத்துக்கிறேன், நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுக்கும் பண்ணணும்னு கேட்பாங்க.
அந்த கேஸை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு யார் எடுக்கலான்றது முதல்ல சொல்கிறேன். ரெண்டாவது பார்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதான் செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கேஸ் எடுக்கிறது வந்து செகண்ட் பார்ட்டு. மூணாவது பார்ட்டு வந்து வயா மீடியா. உங்களுக்கு ஏதாவது ஒரு மீடியா மூலமாக நீங்கள் விளம்பரம் கொடுத்துருப்பீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது மூலமாக வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கிடச்சி வருவாங்க. இவங்க அன்னோன், இந்த சோர்ஸ் ஃப்ரம் த அன்னோன் ஏரியா. இந்த அன்னோன் ஏரியாவில் வரப்போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். அவங்க எதுக்காக உங்கள்கிட்ட வராங்க அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்க யார், எங்கேருந்து வராங்க, அவங்கள வந்து எப்படி எந்த மூலமாக வந்தாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குதா இல்லையா, இல்லை சும்மா வந்து ஒரு ட்ரையலுக்காக வராங்களா, இது எல்லாத்தையும் நம்ம தீவிரமாக நீங்கள் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேஸ் எடுக்கணும். இந்த 3 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிஸ் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். தேர்ட் கேட்டகரி எடுக்க போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து அவங்கள ஹேண்ட்லிங் பண்ணணும். ஏன்னா அவங்கள வந்து வேறு வகையில் எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கோ, இல்லை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதை வந்து உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவோ, இல்லை வந்து வந்து அவங்களால வேறு எங்கேயோ போய் ஏதாவது தப்பு நடந்துட்டு வந்து அதை இங்கே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணலான்னு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து பொறுப்பேற்கிற மாதிரி உங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆரம்ப சூழ்நிலையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த தேர்ட் கேட்டகரியை நீங்கள் வந்து ஐயோ நம்ம கேஸே இல்லாமல் உட்காந்துக்கிறோம் வந்துட்டாங்க அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள வந்து நீங்கள் வந்து நல்ல தரோவாக வந்து அவங்கள வந்து என்கொயர் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேறு வாய்ப்பே இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, எங்கெல்லாம் போனீங்க, அலோபதியில் என்ன கிடச்சிது, அது ஏன் கிடைக்கல, ஆல்டர்னேட்டிவ் வந்தீங்க, ஆல்டர்னேட்டிவில் வேறு யாருமே தெரியலையாங்க, நான் தான் கிடச்சேன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் நமக்கு ஒன்று வந்து அப்படியே வந்து வந்துச்சுன்றக்காலாம் வந்து அப்படி எடுத்து நம்ம அள்ளி கொட்டிக்க முடியாது. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான் இப்போ நான் பேசியிருக்கிற பேச்சு. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுக்காமல் போனோம்னா நாளைக்கு நம்ம ரிஸ்கியான இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தினமலரில் வந்து என்னை பற்றி வந்து போட்டு விளம்பரம் பண்ணி அசிங்கப்படுத்தினாங்க, ஒரு 25-27 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு விளம்பரம் தினமலர் பேப்பரில் வந்துச்சு. ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்து, அதாவது விளம்பரம் தான் அதை சொல்லணும், அது வந்து நியூஸ். அது நியூஸ் விளம்பரத்தை நியூஸ் போட்டாங்க. எப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த மேக்னெட் பெட்டு வந்து ஒரு தப்பாக வந்து வைக்கிறாங்க, மேக்னெட் பெட்டில் எந்த யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு முக்கியமான யாரோ விஐபிக்களுக்கு அந்த மேக்னெட் பெட்டு யூஸ் ஆகலைன்றனால இவங்கள பிடிச்சி கொண்டு போய் வந்து இது மாதிரி வந்து போலியான ஒரு பெட்டை வந்து நம்ம அதிகமான காஸ்ட்டில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் கேஸை போட்டு உள்ள தள்ளினாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்மகிட்ட வந்து யாரோ வந்துட்டு போனவங்க, ஒரு யாருன்னு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பேப்பர்கிட்ட ஒரு மீடியாட்ட அவங்க லிங்க் உள்ளவங்க ரிப்போர்ட்டர், மீடியா ரிப்போர்ட்டர் அந்த சொந்தக்காரவங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை பற்றி தினமலர் பேப்பரில் எழுதிட்டார். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒரு காலம் ஃபுல்லாக ஒரு ஃபுல் பேஜில் ஒரு குவார்ட்டர் பேஜ் ஃபுல் காலமில் வந்துருந்துச்சு. என்ன போட்டிருக்காருன்னா, அந்த ஏற்கனவே அந்த மேக்னெட் பெட்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அது நடந்த சீசனாக இருந்தனால அந்த காந்த படுக்கை களிமண் ஜட்டி பாணியில் செங்கல்பட்டில் ஒரு ஏமாற்று வேலை, மருந்தே இல்லையாம் ஊசி போடுவாராம் நோய்கள் தீர்ந்து விடுமாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் அப்படியே லெங்க்தியாக இருந்தாங்க. இந்த ஒரு வரி தான் முக்கியமான மேட்ரு, ஹைலைட் மேட்ரு. நான் சொன்னேன், மருந்தோடு நான் மருந்து ஏற்றிருந்தால் நான் போலி மருத்துவர். ஏன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது, நான் வந்து அலோபதிக் டாக்டர் கிடையாது, அந்த மாதிரி எனக்கு வந்து மருந்து ஆள தெரியாது, எனக்கு ஹேண்ட்லிங் பண்ண தெரியாது. அப்போ இன்னும் நீங்களே உண்மையை ஒத்துட்டீங்க. எப்படி மருந்தே இல்லையாம் ஊசி போடுவாராம் நோய்கள் தெரிந்து விடுமாம். அப்போ மருந்தே இல்லை தான், ஊசி போடுவேன் நோய்கள் தெரிந்து விடும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணேன். அப்புறமா அந்த எடிட்டர்கிட்ட மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அவர் பேச விரும்பல, சப் எடிட்டர் பேசினார். என்ன விஷயம்னு கேட்டது மாதிரி சொன்னேன், என்னை பற்றி நீங்கள் போட்டிருக்கீங்களே செங்கல்பட்டு தான் போடுறேன், உங்களை பற்றி போடுவேன் அப்படின்னு கேட்ட அவர். நான் வந்து லாயராக போகிறேன்றது அவருக்கு தெரியாது, அப்போ நான் லாயர் இல்லை. நான் சொன்னேன், செங்கல்பட்டில் நான் மட்டும்தாங்க, டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் வந்து 2-3 பேர் தான் இருக்கிறாங்க, அதில் நான் வந்து செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் இது நான் தான், என்னை பற்றி தான் நீ போட்டிருக்கீங்க,
நீங்கள் என்ன செய்யணுன்றீங்க இப்போ நீங்கள் அந்த மாதிரி இல்லையான்னாரு. நான் அந்த மாதிரி தான். அது நீங்கள் வந்து வெளிப்படுத்துகிற விதங்கள் தப்பு. நான் அந்த மாதிரி தான். ஊசி தான் போடுறேன், மருந்து இல்லாமல் தான் போடுறேன். ஆனால் அது வந்து எனக்கு வந்து அஃபென்ஸ் கிடையாதுங்க அது. ஏன் குற்றம் கிடையாது? மருந்து இல்லாமல் தானே ஒரு ஊசி போடுறேன் நான். அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குதுங்கன்னு சொன்னேன் நான். அது நோய் தீர்ந்துருமான்னு கேட்டார். தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து என்ன கேட்கறத விட என்ன செய்யணும்னா, உங்கள்கிட்ட ஒரு நபர் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் போட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சமநிலையில் பார்க்கணுன்னு சொன்னால் உங்களுடைய ரிப்போர்ட்டர் வந்து இந்த கிளினிக் வரணும். வந்து உட்கார்ந்துருக்கவங்கள்ட்ட பேஷண்ட்ஸ்கிட்ட என்கொயரி பண்ணணும். நீங்கள் எதுக்காக வரீங்க? என்ன எத்தனை நாளாக வரீங்க? உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? இங்கே என்ன பண்ணுறாங்க? இங்கே ரிசல்ட் வருதா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே இத்தனை பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எதை எங்களுக்கு எடுத்துக்கலன்னு தெரியலன்னு வேணால் நீங்கள் போட்டு போங்களேன். உங்களுக்கு தெரியாட்டு கூட. இல்லை எது மெஜாரிட்டியாக சொல்கிறாங்க அதுதானே உண்மையாக இருக்க முடியும். அந்த கிளினிக்கில் வந்து நீங்கள் என்னையே கேட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குதுங்க, என்னங்க செய்யலாம்? இந்த மாதிரி வந்துருக்குது, உங்கள் பேருக்கு புகார் வந்துருக்குது, நாங்கள் பேப்பரில் கொடுக்கலான்னு இருக்கிறோம், நான் ரிப்போர்ட்டர்னு சொல்லி வந்திருந்தாருன்னு சொன்னால் அவர் ஒரு நியாயமான ஒரு மனிதனாக சொன்னாங்க. அப்படி இது வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த நியாயம் மீறி நடந்துக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பத்திரிகை தர்மத்தை பற்றி யோசிச்சு பார்த்துருங்க. ஏன்னா ஒரு எத்திக்குன்னு இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா விட்டுட்டு போங்க. தினமலருக்கு எத்திக்கு இல்லைன்னு நான் வேணா வந்து நான் சொல்லிக்கிறேன். என்ன வந்து இதை ஒன்றும் பாதிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அவங்க எடிட்டர்கிட்ட பேசி சொன்னாங்க, சரிங்க நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி நாங்கள் என்கொயரி பண்ணணும், நீங்கள் ஒன்றும் மருந்து கொடுக்கலன்ற போகும்போது அது அந்த மாதிரி போட்டது வந்து தப்பு தான். நாங்கள் வந்து அதுக்காகலாம் அப்படி போட மாட்டோம். மறுப்புலாம் மறுப்பு வேணால் போடணுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க மறுப்புலாம் ஒன்றும் போட வேணாம், போட்டால் தான் இன்னும் அதிகமாக வந்து பார்த்தவன் 50 பேர் தான், மறுப்பை பார்க்குறவன் 1000 பேர் இருப்பான். அந்த 1000 பேரும் அது நான் 3 நாள் பேப்பர்னா வந்துருக்குன்னு தேடி பார்ப்பான். எனக்கு ஒரு வகையில் விளம்பரம் நல்ல விஷயமாவோட இருக்கலாம், எனக்கு அது மாதிரி தேவையில்லை. நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்கிறக்காக சொன்னேன். அப்போ எடிட்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கி போட சொல்கிறாரு, வந்து ஃப்ரீயாகவே இஷ்யூ போடப்பா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் வேணாங்க, என்னை விட்டுடுங்க. ஆனால் எங்கேயுமே வந்து ஒரு தர்மம்னு இருக்குது. இப்போ பத்திரிக்கை தர்மம்னு இருக்குது. அதே மாதிரி வந்து மருத்துவர்னால் அவருக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. அதே மாதிரி வந்து லாயர்னால் அவருக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. வந்து கிளைண்ட் சொல்ல விஷயங்கள்லாம் வெளியே எல்லாத்துலையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பேஷண்ட்டுடைய கம்ப்ளைண்ட்ஸை பற்றி வந்து அவங்க யார்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அந்த மாதிரி அந்த எத்திக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது தான் என்னோடய விருப்பம் மொழிய. எனக்கு நீங்கள் வந்து மறுப்பு கொடுக்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. என்னை தேடி வர்றவங்க என்னை தேடி எப்பவும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. இன்றைக்கும் என்னை தேடி வர்றவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் பாதை. அப்போ அது யாருன்னே தெரியாமல் எடுத்தோம் அந்த கேஸை. அவங்க காஞ்சிபுரத்தில் ஒரு நம்முடைய பேஷண்ட்டு தான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன நான் சொன்னேன், சென்னை டி நகரில் வந்து வந்து செங்கல்பட்டுக்கு வந்தாங்க இவங்க. அந்த அவங்களை என்ன சொன்னேன்னு சொன்னால், செங்கல்பட்டில் ஒரு ஃபீஸ் வச்சுருக்கிறோம், டி நகரில் வரப்போ டி நகருக்கு வந்து பார்க்குறீங்களாமான்னு கேட்டாங்க. ஆமாம் டி நகரில் வச்சு வரேன், நான் பார்க்குறேன், அங்கே வரப்போகும்போது இந்த ஃபீஸுங்கன்னு சொன்னேன். அது என்ன ஊருக்கு ஒரு ஃபீஸ் இருக்குன்னு கேட்டாங்க. இது சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு செலவு ஜாஸ்திங்க. நான் வந்து அங்கே ரெண்ட் கொடுத்து அங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்து நான் வாங்குகிறேன். செங்கல்பட்டில் எனக்கு வந்து செலவினங்கள் கம்மியாக இருக்கிறனால கம்மியாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அது நான் ஊருக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிக்கலான்னு கேட்டு போனார். நாங்கள் வந்து அப்போ செங்கல்பட்டு ஃபீஸே வாங்கிக்கிங்க, சென்னையில் பார்க்குறோன்னாரு. அது பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பைல்ஸுக்கு போட்ட ட்ரீட்மெண்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதிலே ப்ளீடிங் நின்று அவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வந்து அவரே சொல்லிட்டு போனார் மறுநாள். அந்த டீனர் வந்து இப்போ வரப்போகும்போது அவர்கிட்ட வந்து அந்த ஃபீஸை கேட்டதனுடைய விளைவு தான் வந்து இந்த மாதிரி ஆச்சு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். நடந்து 30 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இப்போவும் அது வந்து அதுக்கு உயிர் இருக்குது. அந்த உயிர் உங்களுக்கு வந்து உயிரோட்டமாக உங்களிடத்தில் வந்து பதிவு செய்யறேன் நான். அதை நீங்கள் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா எப்படி கிட்ட கேஸ் எடுக்கலாம், ஏன் எடுக்கக்கூடாது. இத்தனைக்கும் அவங்க ஒரு பேஷண்ட்டு காஞ்சிபுரத்தில் எனக்கு வந்து சொல்லி அவங்க மூலமாக வந்தவங்க தான். அப்புறம் அந்த பேஷண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன் நான். அவங்களை கூப்பிட்டு கேட்டேன், தெரியாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டேன், நாங்கள் நல்லது நினச்சோம், அந்த அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து, ஆனால் வந்து இவங்களை தேவையில்லாமல் அந்த அவங்க ஹஸ்பண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து நாங்கள் சாரிங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பார்த்துக்குங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுங்களேன். இது உங்களுக்கான செய்தி. முடிஞ்சு 30 வருஷம் கழிச்சு உயிர் இருக்குதா இல்லையா? இப்போ எப்படிப்பட்ட கேஸ் எடுக்கணுன்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா? இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து ஒரு வாரமாக நமக்கு ஒரு பேஷண்ட்டும் வரல, ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்ட்டு என்ன ஏதுன்னு கேட்காம உங்களுக்கு நாங்கள் விருப்பம் நான் சரி பண்ணுறேன், உங்களுக்கு அதுவா இதுவான்னு சொல்லிட்டு போட்டு அறக்க பிறக்க நம்ம போட்டு ஏதோ போட்டு 100 200 வாங்கிட்டு அப்பாடா இந்த கரண்ட் பில்லு சரியாக போச்சு கிடச்சி போச்சு அப்படின்னு நிம்மதி அடையிறதுக்குள்ளே புதுசான ஒரு பிரச்சனையை வந்து அது கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி கேஸ் டேக்கிங் அப்படி இடத்துல வந்து நீங்கள் பார்த்து பண்ணணுன்றது வந்து எப்படிப்பட்ட கேஸ் எடுக்கணும், யாரை எடுக்கணுன்றதுக்கு இந்த இடம். அடுத்தது எப்படிப்பட்ட கேஸ் எடுக்கணுன்றதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோட வராங்கன்றது 2வது பார்ட்டு. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, ப்ரீவியஸ் வந்து ஹிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து எடுத்தோம்னா
நாம் வந்து அவங்களுக்கு வந்து அது நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ சரி பண்ண முடியலன்னா நாம் வந்து என்ன செய்யணும், அதை வந்து முதல்ல வந்து அந்த இடத்துக்குள்ளே வரணும். சரி பண்ண முடியல, நாம் வந்து இது ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும், எங்களால் வந்து பண்ண முடியாதுங்க, எங்களால் இதை பார்க்க முடியாது, அதனால் வந்து நீங்கள் வேறு யாராவது பாருங்கன்னு சொல்லி அவங்கள வந்து புறக்கணிக்கணும். நீங்கள் வந்து முடியாத அவங்கள அந்த கேஸை வந்து முடியாதுன்னு தெரியுது அவங்கள, ஏன்னா ஒரு வேறு சிஸ்டம்லேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சிஸ்டம் பார்க்குறீங்களோ அந்த சிஸ்டத்துலேயும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்ட்ட போயிட்டு முடியாதுன்னு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் எடுத்து என்ன பண்ண முடியுமா உங்களால்? எல்லாத்துக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன, அதே மாதிரி வந்து என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் முக்கியமான விஷயம். எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா? அப்போ வந்து நாம் வந்து அதெல்லாம் புரியாமல் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்துறோங்க, அந்த அக்குப்பஞ்சர் 20 வருஷம் பார்க்குற அக்குப்பஞ்சர் டாக்டர் பண்ண முடியாது சொல்லிட்டாரா, நான் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கூடாது. அவங்களுக்கும் அது வந்து நம்பிக்கை வந்து அவங்க லைஃப்பும் வந்து ரொம்ப வந்து சங்கடமான சூழ்நிலைக்கு போயிடும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் இருக்கு இல்லையா, அது அதை விட சங்கடமான நிலைக்கு போயிடும். அவங்க ஒருத்தர் தான் வந்து சஃபராக போகிறாங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனே வந்து கவுந்து போகிறக்கான சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்றது தான் 2வது பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டில் யார் எடுக்கணும், இதில் வந்து எந்த மாதிரி கேசஸ் நம்ம எடுத்துக்கலாம், எந்த மாதிரி கேசஸை முடியாது. மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் வர போகும்போது அவங்களுக்கு வந்து என்ன எமர்ஜென்சி எதாவது இருக்குதான்னு செக் பண்ணிங்கன்னா அதை எடுக்காதீங்க. எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு 6 மாதம் கழிச்சு பண்ணலான்னு டாக்டர் சொல்கிறாரு. கேட்ராக்டை 6 மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு சொன்னார்னா அந்த கேட்ராக்டை நீங்கள் எடுக்கலாம், உங்களால் முடியும்னா. சரி, ஒரே ஒரு 15 நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கேஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த கேட்ராக்ட் மாதிரி தான், கண்ணே போய்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பெண்டிசைட்டிஸில் வந்து அவ்வளோதான், அவனை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தப்பை எடுக்கலைன்னா அவ்வளோதான் டேமேஜ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை எடுக்கலைன்னா டேமேஜ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் எவ்வளோ நாள் இந்த டைம் டியூரேஷன் அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் டயக்னோசிங்கில் பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நாள் கணக்கு வைப்பாங்க இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும், எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த பேஷண்ட்டை வந்து அவங்க உடனே சர்ஜரிக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா. அவங்க இம்மீடியட் சர்ஜரின்னு சொன்னால் அந்த கேஸை எடுக்கிறது அவ்வளோ வந்து சரியில்லை. ஏன்னு சொன்னால் இம்மீடியட் சர்ஜரின்னு சொன்னால் அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து நோய் வந்து தீவிரமாகிடுச்சு. அப்போ இந்த அக்யூட் எமர்ஜென்சிக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிக்க முடியாது உங்களால். அந்த மாதிரி கேஸ் எடுக்கக்கூடாது. இப்போ ப்ரொலாங்கடாக இருக்கும், 10 வருஷம் 20 வருஷம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எடுக்க போகும்போது ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து லிவரில் ஒரு பிரச்சனை ஒருத்தர், அவருக்கு வந்து ஒன்றும் அவசரம் இல்லை, ஆனால் வந்து பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம். இவர் இம்மீடியட்டாக வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற கேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தோற்றுருவீங்க. அவரும் தோற்றுருவார், பாவம், அவருடைய லைஃப்பும் போயிடும். அது வேற எங்கேயாவது விட அவர் எப்படியா போய் யார்ட்டையாவது கடன் வாங்கி இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களும் பண்ண முடியாதுன்றதையும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த 2 பார்ட்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி கேஸ் எடுக்கணும், யார் எடுக்கணும், எப்படிப்பட்ட கேஸ் எடுக்கலாம், எப்படிப்பட்ட கேஸை அவாய்ட் பண்ணணும், இதுதான் கேஸ் டேக்கிங். கேஸ் டேக்கிங் அப்புறமா டயக்னோசிங். இந்த டயக்னோசிங்கில் வந்து நீங்கள் என்னென்ன டயக்னோசிங் பார்த்தீங்க இப்போது? ஃபஸ்ட்டு வந்து 4 டைப் ஆஃப் டயக்னோசிங் எல்லாம் காமனாக சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்னு. இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் ஆஸ்கல்டேஷன், ஹிஸ்ட்ரி, பால்பேஷன். இதெல்லாம் வந்து இந்த 4 மெத்தடு கையில் வச்சுக்கணும். இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, 2வது தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, 3வது தடவை சொன்னோம்னா அப்போ ஒருத்தர் கோச்சுவார், 3வது தடவையும் இதே மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வேணாம். அப்போ இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இன்ஸ்பெக்ஷன்ற சப்ஜெக்ட் எடுத்து திருப்பி பாருங்கள், அதே மாதிரி பேஷண்ட்டை இன்ஸ்பெக்ஷன் நடந்துடணும். அடுத்தது ஆஸ்கல்டேஷன். ஸ்டெத்து கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்டெத்து வச்சு கூட பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து அது மாதிரி வந்து காதில் மாட்டிக்கணும், ஸ்டெப்ஸை காதில் மாட்டாமல் பார்க்கக்கூடாது, அதை ஞாபகம் என்ன. அந்த மாதிரி வந்து பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள், அதனுடைய சுவாசத்தினுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படின்றது, இந்த டென்சிட்டி எப்படி இருக்குது, அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பார்த்து கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, வாங்கி வாங்கி தெரிஞ்சுக்கலாம். பிபி மானிட்டர் வாங்கி வச்சுக்கலாம், அது மாதிரி வந்து இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் அப்புறம் போக போக ஒன்றுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் கடன் வாங்கி அப்படி எங்கெங்கெல்லாம் போய் தேடின்னு இருக்கக்கூடாது. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அதெல்லாம் செய்யலாம் நம்ம. அப்புறம் அடுத்தது வந்து ஏன்னா ஒரு அட்ராக்ஷனும் இருக்கணும், 2வது வந்து உங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கணுன்றதுக்காக நான் 2 விஷயத்துக்கும் பொருத்தமான விஷயமாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப காலம் கழிச்சு தான் கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கியாச்சு. 2க்கும் நடுவில் வந்து நடுவில் போயிட்டாது. ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு அது யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நாலேஜுக்குன்ற தெரிஞ்சு யூஸ் பண்ணணும்.
இப்போ இப்படி எப்படிலாம் வந்து இந்த வந்து நம்ம வந்து ஃபீவருக்கு எப்படி பார்க்குறது, பிபிக்கு எப்படி பார்க்குறது, அப்புறம் சுகருக்கு எப்படி பார்க்குறது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா உங்கள் டேபிள்லேயே வச்சு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம். தெர்மாமீட்டர்லேருந்து ஆரம்பித்து அப்புறமா வந்து நீங்கள் இசிஜி மிஷின்லாம் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கேனிங் ஸ்கேன் சென்டராக கூட அடாப்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக. அப்போது அந்த பக்கம் ஒரு தொழில் நடக்கும், இந்த பக்கம் தொழில் நடக்கும். இப்போ கேஸ் எடுக்கிறீங்க, அவங்களுக்கான காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்ல போகும்போது இந்த இடத்துல வந்து இந்த 4 முதல்ல வந்து பேசிக்கு. இந்த ஆஸ்கல்டேஷனில் வந்து அதே மாதிரி ஸ்மெல் பற்றி பார்த்துருக்குறோம், பாடி அடோரை பற்றி பார்த்துருக்குறோம், வாயில் வரக்கூடிய ஸ்மெல் பற்றி பார்த்துருக்குறோம், அப்புறம் அவங்க சுவாசத்தினுடைய வந்து மூச்சு விடுறது எப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு பார்க்கத்தோம், அப்புறம் வந்து அவங்க இருமுறது, இந்த மாதிரி இப்போ என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்தோம். 3வது பார்த்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி 2 விதமாக சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அவங்ககிட்டயே கேட்குறது, அவங்கள பற்றி கேட்குறது, அவ்வளோதான் 2 மேட்ரு. ஆமாம், இதுக்கு மேலே போனால் அப்புறம் நான் விரிவாக போகிற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதையாக போனதுனால நான் ஜாக்கிரதையாக போகணும், இப்போ ஸ்டெப்ஸ் வைக்கணும். அப்புறம் லாஸ்ட் பார்ட் வந்து பால்பேஷன் 3 டைப்ஸ் சொல்லியிருக்கிறோம். இந்த பால்பேஷனில் ஃபஸ்ட் டைப் என்னது, உடம்புல தொட்டு பார்த்தல், கட்டிக்கிட்டி இருக்குதா. முதல்ல நான் வந்து ரூட்டு, இந்த சேனல்ஸ் போகுது இல்லையா, இந்த ரூட்டை தடவி தட்டி தொட்டு பார்த்துட்டே போகிறது. 2வது வந்து கட்டி இருக்குதா, வீக்காக இருக்குதா, சூடு இருக்குதா, சில்னஸ் இருக்கா அப்படி தொட்டு பார்க்குறது. 3வது பால்பேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பல்ஸ் டயக்னோசிங். சரி, அப்புறம் வந்து இதுக்கப்புறமா வந்து வேரியஸ் டயக்னோசிங் அப்படின்னு போட்டுக்கிறோம். நீங்கள் பல்ஸ் டயக்னோசிங்க்கு வந்து ஒரு மனசில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனால் எல்லா பேஷண்ட்டையும் நீங்கள் பல்ஸ் டயக்னோசிங் பண்ணி தான் நான் வந்து பார்க்குறோன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் தப்பு தப்பாக பண்ணுவீங்க. நீங்கள் பல்ஸ் டயக்னோசிங் தப்பாக கூட பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நடந்துடணும். பல்ஸ் டயக்னோசிங் கரெக்டாக பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் தப்பாகிடுச்சின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ 4 விதங்கள் இருக்குது. பல்ஸ் டயக்னோசிங் கரெக்டு, ட்ரீட்மெண்ட் கரெக்டு. பல்ஸ் டயக்னோசிங் தப்பு, ட்ரீட்மெண்ட் கரெக்டு. பல்ஸ் டயக்னோசிங் தப்பு, இது கரெக்டு, ஆனால் ட்ரீட்மெண்ட் தப்பு. பல்ஸ் டயக்னோசிங் தப்பு, ட்ரீட்மெண்ட்டும் தப்பு. இது 4 விதங்கள் இருக்கு இல்லையா. அப்போது பல்ஸ் டயக்னோசிங் தப்பு தான், ஆனால் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கான நாலேஜ் நீங்கள் பல்ஸ் டயக்னோசிங் பண்ணி பண்ணி எப்படின்னு கற்றுக்கிட்டு வரீங்கன்றதை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிங்க. நீங்கள் எனக்கு பல்ஸ் பார்க்க தெரியல தான், ஆனால் பார்க்க ட்ரை பண்ணுறேன், எப்போ ஆரம்பிக்கிறேன் ட்ராவல், இப்போ ஆரம்பித்தா தான் இன்னும் 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு என்னோடய ட்ராவல் எங்கே போய் நிற்கும் எனக்கே தெரியாது. என்னை பற்றி எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ட்ராவல் நான் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பல்ஸ் டயக்னோசிங் அப்படின்ற விஷயம் யாருக்காக, இது உங்களுக்காக. அதர் டயக்னோசிங்ஸ் யாருக்காக, அது பேஷண்ட்ஸ்க்காக. இப்போ வாட் ஆர் த அதர் டயக்னோசிங்ஸு? ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் மெரிடியன் போகக்கூடிய பாதையில் தொட்டு பார்த்து இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அதை கூட நீங்கள் முதல்ல வந்து எந்த மெரிடியன் பாதையில் அவங்க சொல்கிறாங்க, கஷ்டம் சொல்கிறாங்க, எனக்கு இது இப்படி இந்த விரல்லேருந்து இப்படியே போகுது அப்படி லார்ஜ் இன்டெஸ்டைன், கட்ட விரலோட கனெக்ட் ஆகுது அது லங்ஸு, நடுவரோட கனெக்ட் ஆகுது இங்கேருந்து இப்படியே போகுது, ஓ இந்த சென்டரில் தான் போதா, ஆமாம் ஆமாம் இப்படி போதா இப்படி போதா இப்படி போதா, இது பெரிகார்டியம். அப்போ அதே மாதிரி வந்து இந்த பக்கம் போதா இது எப்படியே வருதுங்களா, இப்படி இது வந்து ஹார்ட்டு, இப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் வர போகும்போது அதே மாதிரி எஸ்ஐ இருக்குது, எஸ்ஜே இருக்குது, அப்புறம் வந்து எல்ஐ இருக்குது, இதெல்லாம் 3. அதே மாதிரி கால்லேருந்து 3 சேனல் வந்து இப்படி வர்றதெல்லாம் இங்கேருந்து கீழே போகிறதெல்லாம் எப்படி போகுது, ஸ்டமக் சேனல் போகுது, ஜிபி போகுது, யூபி போகுது, கீழேருந்து மேலே வரதெல்லாம் ஸ்ப்ளீன் வருது, லிவர் வருது, கிட்னி வருது. அப்போ எந்த ரூட்டில் வந்து அந்த பிரச்சனைகளை அவங்க காமிக்கிறாங்க பேஷண்ட்ஸு அப்படின்றத வந்து ஒரு ரூட்டை வந்து ஒரு டயக்னோசிங் நீ பண்ணலாம். 2வது டயக்னோசிங் வந்து அந்த ஃப்ரண்ட் மியூ பேக் ஷூ அந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த பேக் ஷூ டயக்னோசிங் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரண்ட் மியூ டயக்னோசிங் போட்டுட்டு அந்த மாதிரி பேஷண்ட்ஸை எடுத்து அப்படியே இங்கே தொட்டு தொட்டு ஊரை பலிக்குதா, அப்போ பின்னாடி இருக்கு பாருங்கள், யூபி 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 27 வரைக்கும் 28 வரைக்கும் இருக்குதுல்ல, இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரூட் ஒவ்வொரு ஆர்கனை இண்டிகேட் பண்ணுது. அப்போ தொட்டு தொட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல வலிக்குதா, அது லங்ஸு, இங்கே வலிக்கலைங்க, அடுத்தது ஹார்ட்டு, அடுத்தது பெரிகார்டியம், அடுத்தது அப்புறம் வந்து 17 வந்து ஆர்பிசி இருக்குது, 18 லிவர் இருக்குது, 19 வந்து கேல் பிளாடர் இருக்குது, 20 வந்து ஸ்ப்ளீன் இருக்குது, 21 ஸ்டமக் இருக்குது. இப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எல்லாத்தையும் அழுத்தி 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 பார்த்துட்டு கம்பேரிட்டிவாக என்ன பண்ணலாம், நீங்கள் இன்னும் கிராஸ் செக் பண்ணணுன்னா ஃப்ரண்ட்டில் அந்த மியூ பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ லங்ஸில் வந்து அங்கே வந்து யூபி 13 வலிக்குதுன்னா இங்கே லங் 1 வலிக்குதான்னு தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஆமாம் இதுக்கு வந்து 2 பக்கமும் வலிக்குது, அப்போ லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணிட்டு சொல்லலாம் உங்கள் லங்கில் ப்ராப்ளம் இருக்குதுங்க. இன்னைக்கால ஒரு பேஷண்ட் எடுத்தேன், எம்டி ஸ்டமக் எடுத்தேன், அவங்களுக்கு வந்து இது ஏன் நான் நிறுத்துறேன் தெரியுமா,
மறந்துட்டுலாம் நிற்கிறதில்ல. பாயிண்ட் செலெக்ஷனுக்கு இந்த பல்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்காக நான் நிறுத்துறேன் இந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்படியே பாயிண்ட் செலெக்ஷனுக்குள்ளே போகும்போது இந்த பல்ஸை போட்டு காட்டலாமான்னு யோசித்தேன். சரி பரவாயில்ல சொல்லிடுறேன். இந்த பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டேன். அப்போ சொன்னேன் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 12 பல்ஸில் 4 இருக்குதுங்க. நீங்கள் நல்லா நான் வந்து நோட் பண்ணணும் இதை. 12 பல்ஸில் 4 இருக்குது. 12% பதில் 4% சொன்னால் 4/28 12 தானே? ஓகே, 4/12 அப்போனா 1/3 33.33 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ சொன்னால் நீங்கள் வந்து 33.33 ஸ்கோர் பண்ணுறீங்க. நான் வந்து டீச்சர் 1.5 வந்து 1.5 வந்து கிரேஸ் மார்க்ஸ் போட்டு உங்களை வந்து பாஸ் பண்ண வச்சுட்டேன். நீங்கள் பாஸ் மார்க் வாங்கியிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ வந்து ரிமைனிங் 2/3 என்னாச்சு? ஆப்சண்ட்டில் லோடட், எல்லாம் லோடாகி கிடக்குது, வேலை செய்யலை. சரி, இப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னேன், இதில் 3 பார்ட்டில் வந்து ஒரு பேர் ஆர்கன்ஸில் வந்து ஒன்று இருக்குது ஒன்று இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பேர் ஆர்கனில் ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்னு தெரியுதா? பெரிகார்டியம் அண்டு இன்னொன்று யார் பேர்? பெரிகார்டியம் அண்டு சாஞ்சியோ. குட், சாஞ்சியோவான்னு யூஸ் பண்ணுங்க பேர், சாஞ்சியோவா. இதில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போது சாஞ்சியோவா இருக்குது, பெரிகார்டியம் இல்லை. இது ஓகே. யூரினரி பிளாடர் அண்டு கிட்னி, இதில் வந்து பிளாடர் இருக்குது, கிட்னி இல்லை. ரைட்டு. இன்னொரு பார்ட்டில் செகண்ட், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா லிவர், ஸ்ப்ளீன். அப்போ இதில் வந்து ஒன்று இல்லை. எது இல்லை? ஸ்ப்ளீன் இல்லை. இந்த பக்கம் லிவர் இருக்குது. லிவர் அண்டு கேல் பிளாடர், அதில் வந்து கேல் பிளாடர் இல்லை. யார் இருக்கா? லிவர் இருக்குது. மீதி வந்து ஸ்ப்ளீன் இல்லைன்ற போகும்போது அது கூட பேர் ஆர்கன் யார்? ஸ்டொமக்கும் இல்லை. அப்புறம் லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டுமே இல்லை. ஹார்ட் அண்ட் எஸ்ஐ ரெண்டுமே இல்லை. இப்போ நான் சொன்னேன் இந்த 3 பார்ட்டில் ஓரளவுக்கு எனர்ஜி இருக்குதுங்க, இந்த 3 பார்ட்டில் எனர்ஜி இல்லை. அப்போ வந்து இதில் ஒரு பேரில் ஒருத்தர் இருக்கிறாங்க, 2 பேரில் ஒருத்தர் இருக்காங்க. அந்த ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்குவாங்க அவங்கள. அந்த 3 ஏரியாக்களில் வந்து நீங்கள் ஓகே பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 3 ஏரியாக்கள் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே இல்லாமல் இருக்கிறாங்க, 2 பேருமே வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. அதனால் அங்கே சாப்பாடு கஷ்டமாக இருந்த வீடு, 3 வீடுகள் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்றதை பற்றி நம்ம பாயிண்ட் செலெக்ஷனில் போய் பார்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து அவங்கள பார்த்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி. இது எதுக்காக சொன்னேன் இந்த விஷயத்தை? இப்போ என்ன சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பல்ஸ் டயக்னோசிங், இந்த பல்ஸ் டயக்னோசிங்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வேறு காம்ப்ளிகேட்டட் மெத்தடில் வந்து டயக்னோசிங் பண்ணணும்னு போகும்போது அடுத்தது வந்து வேறு என்ன டயக்னோசிங் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? டே அண்ட் நைட், காலையில் 5 to 7 இல்லை ஈவினிங் 5 to 7 ரெண்டையும் கம்பேர் பண்ண போகும்போது ஒரு டைமில் வந்து ரொம்ப வந்து ஸ்லீப்பியாக இருப்பாங்க, ஒரு டைமில் பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அது எதுன்றதை நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த ஆர்கனில் வந்து பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இது டே அண்ட் நைட் தியரி. இந்த தியரி பேஸில் பண்ணலாம் இல்லையா? அப்புறம் ஆர்கன் கிளாக்கு, எனக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது, ஸ்மால் இன்டெஸ்டைன் 1 மணியா 12:55 59 அப்படின்ற கொஸ்டின் பண்ணணும் நீங்கள். ஏன்னா 1 மணின்னு சொல்கிறார் அவர், ஒன்று தாண்டியா ஒன்றுக்கு முன்னாடியா அப்படின்னு கேட்கணும். நீ 1 12:59 கேட்கக்கூடாது பேஷண்ட்டை போய். 59 என்னங்க இது அர்த்தமாக இருந்தால் நீங்கள் கேட்குறதுன்னு உங்களுக்கு தானே நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக நாங்கள் கிடச்சோமா? 59ன்னா 60 என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 1 o'clock முன்னாடிங்களா 1 o'clock அப்புறமாவா அது மயக்கம் வருதுன்னு சொன்னீங்களே அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். திடீர்னு நான் வந்து 2 மணிக்கு எழுந்து யூரின் பாஸ் பண்ண போகணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஆஃபீஸில் 1 and 2 லஞ்ச் ஹவர்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நைட்டுங்க அப்படின்னாங்க. அப்போ நைட், அப்போ ஏர்லி மிட் நைட்டில் வந்து அவங்க என்ன 2 AM அவங்களுக்கு வந்து ஒரு முழிப்பு வந்துடுது. அது வந்து யூரின் அர்ஜினால முழிப்பு வந்துச்சா, முழிப்பு வந்ததுனால யூரின் அர்ஜி வந்துச்சா அப்படின்ற கொஸ்டின் அவங்களுக்கு கேட்கணும். இதுதான் வந்து அந்த 24 hours ஆர்கன் கிளாக்கில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மேட்ரு. அந்த 24 hours கிளாக்கில் எந்தெந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்றதை நோட் பண்ணலாம் நீங்கள். அப்போ எது ரொம்ப சிவியர் கஷ்டம் அவங்களுக்கு இருக்குதுன்றதை உங்களுக்கு புரிஞ்சிடும் அதில். இது வந்து ஆர்கன் கிளாக் தியரி பற்றி யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன இருக்குது? டயக்னோசிங் சொல்லியிருக்கேனே, வேரியஸ் டயக்னோசிங்ஸு லிஸ்ட் எங்கே? ஸ்கின் டயக்னோசிஸு. ஸ்கின் இப்போ வந்து அது ஸ்கின்னுனாலே எது? லங்ஸு. சரி,
அந்த ஸ்கின் எந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு பார்க்க போகும்போது லிங்க் வித் லங்ஸ், அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குன்னு ஒரு ஆர்கன் இருக்கும், அந்த ஆர்கனையும் லங்ஸையும் லிங்க் பண்ணணும். இப்போ லங்ஸ் ப்ளஸ் எது விச். இப்போ ஒருத்தருக்கு இந்த விரலில் ஒரு கருப்பாக இருக்குது. இப்போது இந்த கருப்பாக இருந்தால் ஸ்கின் டிசீஸ் இல்லையா, ஸ்கேர் இருக்குது, இல்லை ஒரு அரிப்பு, ஒரு எக்ஸிமா மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது எந்த இடம், இந்த ஓரத்தில் இருக்குதா இந்த ஓரத்தில் பார்க்கணும். காமிக்கிறது 2 விரல் 2 ஆர்கன் மெரிடியன் போகிற மாதிரி எடுத்து காமிக்கிறீங்க நீங்கள். இந்த விரல் காமிச்சா கூட எஸ்ஏ சொல்லிடலாம், எஸ்ஜே சொல்லிடலாம், இதில் காமிக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஓரமா இந்த ஓரமா, இந்த ஓரத்தில் ஒரு கருப்பு வருது அப்படின்னு சொன்னால் எஸ்ஐ ப்ளஸ் யார் இங்கே, எஸ்ஐ ப்ளஸ் எஸ்ஐ ப்ளஸ் யார் இங்கே, இந்த இடத்துல கருப்பாக இருந்தா லங்ஸு, ஜவேரியா, பாராட்டுக்கள். அப்போ சரி, அது மாதிரி கட்டை விரலில் தான் வந்து இந்த மாதிரி அடிபட்டிருக்குது, இந்த மாதிரி அடிபட்ட மாதிரி ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் லங்ஸ் ப்ளஸ் லங்ஸ், அவ்வளோதான். இந்த ஆள்காட்டி வரல தான் லங்ஸ் ப்ளஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த இடத்துல எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறைஞ்சிருச்சு, ஆனால் ரொம்ப நாளாச்சு, அதுக்காக ஒன்றும் கொடுக்கல, அவங்களுக்கு எதுக்கு வரனாலும் பார்த்துட்டு உட்காந்தேன். நான் இந்த கையில் ஊசி போடும்போது இந்த விரலில் போட முடியாமல் இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு கருப்பாக மச்சம் இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சு, பை பர்த்தான்னு கேட்டேன், இல்லை இல்லை நடுவில் தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க எப்போ வந்துச்சுங்கன்னா அது இத்தனை வருஷமாக இருக்குது, எனக்கு மறந்துட்டேன், ஆனால் நடுவில் தான் வந்துச்சு, சின்ன வயசுல எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க இந்த இடத்துல இந்த கருப்பு மறைஞ்சிருச்சு. அப்போ அது எங்கே போய் இந்த பிளாக் மார்க் எங்கே போய் இண்டிகேட் பண்ணுது நம்மளை, பெரிகார்டியம், லங்ஸ் வித்து பெரிகார்டியம் காமிச்சிது. இந்த மாதிரி ஆர்கன் டயக்னோசிங் நம்ம வந்து பண்ணுறதுனா, இது வந்து இந்த டைமிங் வச்சு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஸ்கின்னை வந்து பார்த்து பார்த்து எந்த ஆர்கனோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனை கண்டுபிடிச்சி நம்ம அதையும் லிங்க் இதுக்கு அதுக்கு நாங்கள் கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு மறு வந்துச்சு இல்லையா, இந்த வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இது ஃபயர் மெல்ஸ் த மெட்டல். ஏன்னா ஸ்கின்னில் வந்திருக்குன்னா அது மெட்டல், இது வந்து எந்த இடம், பெரிகார்டியத்தோட இடம். பெரிகார்டியம் எதோட சேர்ந்தது, ஃபயரோட சேர்ந்தது. அப்போ ஃபயர் மெல்ஸ் த மெட்டல். ஓ அப்படியா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணணும், அது அப்புறம் பண்ணலாம். இது மாதிரி வந்து ஸ்கின் டயக்னோசிங். இப்போ காலில் வந்து நம்ம SP6 ஏரியாவில் ஒரு கருப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ SP6 அங்கே நமக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் அந்த இடத்துல. ஏன் அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளீன் போகுது, லிவர் போகுது, கிட்னி போகுது, மூணுக்கும் சேர்ந்த இடத்துல வந்து அவருக்கு ஸ்கின்னில் பிரச்சனை இருக்கும்போது லங்ஸு, லிவர், கிட்னி அண்டு ஸ்ப்ளீன் 4 ஏரியாக்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்குது. 4 ஏரியாக்கள் இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்றது நீ கொஸ்டின் பண்ணணும். என்ன போன வாரம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னென்ன கேட்கணும் கேள்விலாம் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன டவுட்ஸ், டவுட்டே கிடையாது எங்களுக்கு, நோ டவுட் அட் ஆல். ஏன்னா ஆல்ரெடி வந்து எக்யூப்டாக இருக்கிறோம் நாங்கள், நீங்கள் விட்டீங்கன்னா போதும், நாங்கள் ரெடியாக கிளினிக் ஆரம்பிப்போம், கிளினிக் ஆரம்பித்து கற்றுக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் புரியல எங்களுக்கு, மொத்தம் முடிஞ்சிச்சு. நாங்கள் கிளினிக் நீ சொன்ன மாதிரி வந்து யூனிவர்சிட்டி ஆரம்பித்து நான் ஒரே ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துன்னு வரவங்க எல்லாம் ப்ரொஃபஸர்ஸாக லெக்சர்ஸாக நாங்கள் வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் கற்றுக்க போகிறோம். எங்களை விட்டீங்கன்னா போதும், நான் ஆரம்பிச்சிடுவோம். ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க எங்களுக்கு, ஏதாவது வாங்கி என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள், எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ டவுட்டே இல்லைன்னா என்ன அர்த்தம், இப்போ எல்லாம் தெரியுதுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாராட்டுகள் எல்லாருக்கும், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கிளினிக் ஆரம்பிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஏரியா ஸ்கின் டயக்னோசிங்கில் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லும் போது, உள்ளங்காலில் கருப்பாக இருக்குன்னா K1 கிட்னி, K1ல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதாவது கிட்னி ஏரியா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, அந்த இடம் K1 இருக்குது. K1ல் யார் யார் இருக்கிறாங்க, who are staying in the K1, கிட்னி along with liver. ஏன்னா கிட்னியோட சன் பாயிண்ட் அது, அது எங்கே அங்கே போட்டோம்னா எங்கே போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, லிவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ லிவருக்கு போகும்போது K1ல் வந்துச்சுன்னு சொன்னால் டேட்டா டேட்டா லோன் போட சொல்லுது. இல்லை இல்லை வரல ரைட். அந்த மாதிரி வந்து K1 ஏரியா, அதுமாதிரி K3 ஏரியா, K7 ஏரியா அப்படின்னா கிட்னி, லிவர், அப்புறம் ஸ்கின்னுக்கு யார், லங்ஸ். அந்த 3 பேருக்கும் அங்கே ப்ராப்ளம் இருக்குது. யார் யாரை கெடுக்கிறான்றதை அப்புறம் டயக்னோசிங் பண்ணுவோம் நம்ம, அதுக்கப்புறம் பார்த்து. ஆக மொத்தத்தில் 3 பேர் கண்டுபிடிச்சி, யாரை கண்டுபிடிக்கணும் முதல்ல, நெருப்பு பிடிச்சிச்சு தெருவில்,
ஃபயர் சர்வீஸ் வருது, எந்த வீட்டில் நெருப்பு பிடிச்சிருக்கோம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அங்கே பரவுது, இந்த வீட்டுக்கு போதா, இந்த காற்றடிக்கும் இந்த பக்கம் பரவும், இந்த காற்றடிக்கும் இந்த பக்கம் பரவும், இப்படி இருக்குது. எப்போ சவுத் சைடு காற்றடிக்குதா அப்படின்றது அப்புறம் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், எந்த வீட்டில் அங்கே தீ பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஹவுஸை கண்டுபிடிக்கணும். அப்புறம் நெய்பர்ஸு, அப்புறம் தான் வந்து மற்ற தெருவெலாம். அப்போது வந்து நாம் என்ன பண்ணது, இப்போ இந்த K1ல் ஒரு ஒரு கருப்பாக ஒரு எக்ஸிமா இருக்குன்னு சொன்னால், அப்போ கிட்னி, லிவர், லங்ஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து அங்கே ப்ராப்ளமாக இருக்கிறாங்க. அப்போ யார்கிட்டேருந்து யாருக்கு என்ன நடக்குதுன்றதை அப்புறமா நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். சரி, இது ஸ்கின் டயக்னோசிங். ஸ்கின்னுன்னு வந்தால் உங்களை மைண்டில் முதல்ல வர வேண்டியது யாருன்னு லங்ஸ் தான். லங்ஸ் கூட வந்து அது எந்த ஆர்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது லார்ஜ் இன்டெஸ்டைனாக இருக்கலாம், இல்லை ரிமைனிங் இந்த 11 ஆர்கன்ஸ் இருக்கலாம், அது எது வேணாலும் கனெக்ட் ஆகும். இல்லை எல்லா 6 இன்ன ஆர்கனும் வந்து கனெக்ட் ஆகிடலாம். இல்லை வந்து எல்லா யாங் ஆர்கன் ப்ளஸ் வந்து லங்ஸு அப்படி இருக்கலாம். அப்போ அது எதுக்கு என்ன பண்ணலான்றதை நம்ம அப்புறமா வந்து ஏற்கனவே நோட்ஸ் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. அது எதெல்லாம் எது யூஸ் ஆகுது, எந்தெந்த பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நீங்களே செலக்ட் பண்ண முடியும் உங்களால். நான் சொல்லி தான் பண்ண அவசியம் ஒன்றும் கிடையாது, நீங்களாகவே செலக்ட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ யாங்கெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த இந்த எஸ்ஐ ரோட்டில், எல்ஐ ரோட்டில், எஸ்ஜே ரோட்டில் இப்படி பார்க்குறீங்க. காலில் வந்து ஸ்டமக்கு இந்த மெட்டி விரலில், அப்புறம் வந்து ஜிபியில் என்ன பார்க்குறீங்க, எல்லாம் யாங் லைன்லேயே இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்குது. ஸ்கின்னுன்னா லங்ஸு வச்சுட்டோம், ப்ளஸ் எல்லா யாங் லைன்லையுமே இருக்குது. எதுன்னு கண்டுபிடித்தோம். ஐயோ ஆகுதுடா சாமி, எல்லாத்துலேயும் இருக்குது, மொத்தத்தையும் வர வச்சிட்டீங்க நீங்கள். ஏதாவது ஒரு லைனாக நீங்கள் வர வச்சு காமிச்சினா நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் மொத்தம் எல்லா லைன்லேயுமே உங்கள் ஸ்கின் வர வச்சுன்னு வந்தீங்கன்னா நான் எங்கேருந்து கண்டுபிடிக்க சொல்கிறீங்கல்ல. இது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ரூட்டுங்க. அது இப்படியே அதை வச்சுட்டு வருவீங்க நீங்கள், முதல்ல வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், எங்கெங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது, எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது கொஸ்டின் பண்ணுங்கள் பேஷண்ட்டை. உங்களுக்கு எந்த வரல முதல்ல அந்த கருப்பாக வந்துச்சு, இல்லை வெள்ளத்து புள்ளிகள், வெள்ளை புள்ளிகள், கருப்புன்னா கருப்பு மட்டும் பார்க்க வேணாம், வெள்ளை புள்ளிகள், கிரீனிஷ் அந்த வந்து ரத்த நாளங்கள், இது மாதிரி எது வேணா இருக்கலாம். சரி, எங்கே வந்து ஆரம்பிச்சது முதல் எந்த வரல, முதல்ல பட்டை வரலுங்க, லங்ஸுக்குள்ளேயே தானே. ஐயோ, வேறு எதனா ஒன்று சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து காலில் வந்துச்சுங்க, ஸ்ப்ளீன் லைன். ஓ, மேலே அந்த பக்கம் இந்த வரோம், இந்த கீழே இந்த வரோம், கரெக்ட். இப்படி வந்து அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணணும் நம்ம. சரி, எல்லா யாங் லைன்லையும் இருக்குது லங்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம டியூ 14 செலக்ட் பண்ணலாம். டியூ 14ல் எல்லா யாங்கும் வந்து மெர்ஜ் ஆகுதுங்க. அப்போ டியூ 14 கொடுத்தாக்க அவங்களுக்கு வந்து எல்லா யாங்லையும் வந்து ஹலோ எவ்வளோப்பா எவ்வளோ
ஆமாம். இல்லைப்பா. ஆ பே பண்ணியாச்சு சார். பாருங்கள். ஆ இப்போ கனெக்ஷன் வந்துருமா? மோடம் ஆஃப் பண்ணி போட்டால் வந்துருமா? 2 ஹவர்ஸ் ஆகுமா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது பிளான் மாறுதான். சரி, ரைட்டு. ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து டயக்னோசிங் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு டயக்னோசிங் வந்து என்னது? ம் ம் என்னது? சென்ஸ் ஆர்கன்ஸா? என்னது? ம் சென்ஸ் ஆர்கன்ஸ் டயக்னோசிங்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஈஸி. டச்சு, ஹியரிங். அந்த ஹியரிங்கில் வந்து வந்துச்சுன்னா என்னது? விஷன், ஸ்மெல்லிங், அப்புறம் வந்து டேஸ்டிங். டீத் நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வந்து சென்ஸ் ஆர்கன் சொல்லிட்டார் இவர். ரில்வானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோனிஷாவா? இப்போ இந்த சென்ஸ் ஆர்கனில் வந்து இப்போ நீங்கள் வரப்போகும்போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். குழந்தை பேசலை, காது கேட்கல. அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால் டெஃப் மியூட்டிசம். ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எங்கேருந்து ஆரம்பிக்குது? காது. ம். காதுன்னு சொல்கிறார் ரில்வான். மறுக்கிறவங்க வேற இடம் எந்த ஆர்கன் சொல்லுங்க. பிரெயின் அப்படின்னு போடுறாங்க ஒருத்தர். அப்புறம் வேற யாராவது? ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான், ஒன் மோர் சான்ஸ் கிடையாது. ஒருத்தர் காது, ஒருத்தர் வந்து பிரெயின். ஹார்ட்டா? ஹார்ட்னு சொல்றாரு ஒருத்தர். நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒருத்தர் வந்து பிரெயின், ஒருத்தர் வந்து காது, ஒருத்தர் வந்து ஹார்ட். வேற யாராவது சொல்றீங்களா? அதாவது ஜெனட்டிக்கல் ஒருத்தர் சொல்றாங்க. அதாவது முதல்ல சப்ஜெக்ட் புரியணும். என்ன? சப்ஜெக்ட் முதல்ல புரியணும். இப்போ வந்து வாட்டர் எலிமெண்ட் கிட்னி ஒருத்தர் போடுறாங்க. அது ஒரு ரெண்டாவது ஒன் மோர் சான்ஸ் கிடையாதுன்னு சொன்னேன். அவங்களே ரெண்டாவது சான்ஸ் போடுறாங்க. ம் எனிவே, இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க. டெஃப் மியூட்டிசம் அப்படின்னு டேர்ம் நான் சொன்னேன், மெடிக்கல் டேர்ம். டெஃப் மியூட்டிசம்னா காது கேளாமையால் ஏற்படக்கூடிய பேச்சு குறைபாடு, பேச்சின்மை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ன வேர்ட்ஸ் நம்ம வந்து பேசுகிறோமோ, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ, அது அவங்களுக்கு ரீச் ஆகலை. காதுகளுக்குள் ரீச் ஆகாதனால அவங்களுக்கு அது பேச தெரியல. அம்மான்னு நம்ம சொல்லித்தரோம். உங்களுக்கு அம்மான்ற காதில் விழுந்தாதான் அம்மான்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து அம்மான்றதுக்கு பேர் அவ்வான்னு கூப்பிடுவாங்க. அவள் தான் முதல் அம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம் கணக்கு. ஏவாள்,
ஆனால் அப்படி எடுக்க முடியாது எந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து அவங்க காதில் விழலை, அதனால் அந்த வார்த்தையை உச்சரிக்க தெரியல அவங்களுக்கு. அப்போ காதுகளில் விழலைன்னு சொன்னால் பிரச்சனை காதுகளில் தான் ஆரம்பிக்குது. அது ஸ்பீச் ஆர்கனுக்கு வருது, டங்க் வருது. அப்போ காதுகள்ன்றது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா கிட்னி ரிலேட் பண்ணுது. இப்போ ஏன் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலைன்னா அவங்க வந்து ரெண்டாவது பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று முதல்ல பிரெயின் போட்டாங்க, ரெண்டாவது போட்டாங்க. ரெண்டாவது நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. எத்தனை கடைசியாக சொன்னாலும் சொன்னது கரெக்டு தான், அதனால் பாராட்டலாம் அவங்கள. ஜிவேரியாவுக்கு பாராட்டுக்கு. கிட்னி. அப்போ ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சது அவங்களுக்கு? கிட்னி அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ கிட்னிலேருந்து எங்கே டெவலப் ஆகுது, எங்கே ரேடியேட் ஆகி போகாமல் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்தது நம்ம வந்து யோசிக்கணும் அந்த இடத்துல. அவ்வளோதான். சரிதானே? அப்போ நம்ம ஆரம்பிக்கிற இடம் வந்து கிட்னி. அது இப்போ டங் வரப்போகும்போது ஹார்ட்டு. நடுவில் இங்கே வந்து அங்கே ட்ராவலில் வேறு என்னென்னலாம் வந்து அடிபடுது. எடுத்தோடனே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் நம்ம ரெண்டு மட்டும் யோசிக்கக்கூடாது. நடுவில் வேறு ஏதாவது இருக்குதான்றதையும் நம்ம ஆலோசனை பண்ணி டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த பார்ட் எடுத்துக்கலாம். கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் வந்து நீங்கள் என்ன இப்படி குழப்பம்னா எப்படி எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது? பிகினர்ஸ் ஆச்சு நாங்கள். கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் அந்த ட்ராவலில் யார் சார் இருக்கிறாங்க? அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அப்போ சேனல்ஸ் யோசிங்க. கிட்னிலேருந்து எனர்ஜி எங்கே பாஸ் ஆகுது? அடுத்தது கிட்னி டு லிவர். எப்படி? லிவர் எப்படி? கிட்னி டு லிவர்னு சொல்லி எப்படி அது? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் கிட்னி டு லிவர்? எப்படி? இப்போ பாருங்க, வசந்த் என்ன பண்ணுறாருன்னா டயக்னோசிங் வந்து என்ன பண்ணுறாருனாக்க தப்பாக பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக பண்ணிட்டார். ஏன்னா கிட்னி டு லிவர் தான், வாட்டர் டு வுட்டு இல்லையா? இதான சப்ஜெக்ட்டு. ஆனால் அதை சொல்லலை. அது சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, வேற எங்கேயோ போகிறார். பேர் ஆர்கனுக்கு இருக்காரு. இது பேரே கிடையாது. முதல்ல நாட் எ ஃபேர் ஆன்சர் இது. கிட்னிட்டேருந்து எங்கே போகுது? ம் இல்லையா? ம் நீரிலிருந்து தான் மரங்கள் உருவாகிறது. என்ன? மரங்களில் விதவிதமான மரங்கள் எல்லாம் இருக்கிறது. விதைகள் எல்லாம் மரங்களின் அடையாளங்கள், வேர்கள் எல்லாம் மரங்களின் அடையாளங்கள், தண்டெல்லாம் மரங்களின் அடையாளங்கள், செடிகளும் மரங்களும் மரங்களின் அடையாளங்கள், அவற்றின் கிளைகள் எல்லாம், அவற்றில் மொட்டுகள் எல்லாம், பூக்கள் எல்லாம், காய்கள் எல்லாம், கனிகள் எல்லாம் மரங்களின் அடையாளங்கள். இவை எங்கிருந்து பெறப்பட்டவை? நீரிலிருந்தே நாம் யாவற்றையும் படைத்தோம் என்று இறைவன் சொல்லுகின்றானே, அந்த நீரிலிருந்து தான் அந்த மரம் கிடைத்தது. அப்போ நீர் வந்து நீர் மூலகம் எது? கிட்னி. கிட்னிலேருந்து எங்கே ஒரு எனர்ஜி? வுட்டுக்கு வருது. வுட்லேருந்து அதுக்கப்புறம் மரம் வந்து காய்ந்து எரிந்து நெருப்பை உற்பத்தி செய்கிறது. அது எங்கே போகுது? ஃபயர், நெருப்பை தருகிறது. காய்ந்து போன மரங்கள் அதோட விளைவு என்னவாக மாறுது? நெருப்பாக தருகிறது. அப்போ ஹார்ட்டு டங்கில் வந்து பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பிரச்சனைங்க? ஹார்ட்டு. அப்போ டெஃப் மியூட்டிசம் சொன்னால் கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் நடக்குது பிரச்சனை. இது நடுவில் யார் இருக்கிறாங்க? இங்கே லிவர் இருக்கிறாங்க. அப்போ கிட்னி டு லிவர், லிவர் டு ஹார்ட்டு. இந்த இடத்துல லிவர்னு சொல்ல போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொன்று வந்து அந்த யாங்கையும் சேர்த்து பார்த்துக்கணும். கிட்னினா எது? கிட்னி வித் யூரினரி பிளாடர், லிவர் வித் கேல் பிளாடர், அப்புறம் ஹார்ட் வித் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஏன் அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த காதுகள் என்பது என்னது? சென்ஸ் ஆர்கன்ஸு. இதெல்லாம் யாங்கு வெளியே வந்துச்சு இல்லையா? வெளியே இருக்கிறதெல்லாம் யாங், உள்ளே இருக்கிறதெல்லாம் இன்னு. உடம்பு உள்ளேருந்து வெளியே வந்துச்சு இல்லையா அது காது? அப்போ இது வந்து யாங்கோட சேர்ந்தது. அப்போ இதனுடைய யாங்கை நம்ம திங்க் பண்ணணும். அப்போ கிட்னியோடைய பக்கத்தில் இருக்கிற யாங் வந்து யூபி,
லிவருக்கு பக்கத்தில் இருக்கிற யாங் வந்து ஜிபி, ஹார்ட்டுக்கு பக்கத்தில் யாங் வந்து எஸ்ஐ. இது மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ காது பிரச்சனைக்கெலாம் வந்து எஸ்ஜேல பாயிண்ட் இருக்குது, எஸ்ஐயில் பாயிண்ட் இருக்குது, ஜிபியில் பாயிண்ட் இருக்குது. இங்கேயே பாருங்கள், GB2 இல்லையா, SI19, SJ21, இந்த 3 பாயிண்ட் சேர்ந்தால் காது மறுத்து போகிறதுக்கு அப்படி பண்ணலாம். வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்படி சர்ஜன்ஸ் வந்து இதை வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனஸ்தீசியா அப்படி பண்ணிடுறாங்க. அப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம் நிறைய. அப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் யாங் பாயிண்ட் தான் இங்கே வருது, ஏன் யாங்கு இங்கே வருது? ஏங்க நீ காதுன்றது யாங்கு உள்ளே ஒன்றும் இல்லை. காதுன்றது அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிற உறுப்பு கிடையாது. கண்ணில் பார்த்தா கண்டுபிடிக்கிற உறுப்பு தானே காது. கிட்னியை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ஆனால் கிட்னியோட ஸ்கேன் என்ன எப்படி பார்த்தா என்னவாக இருக்கணும், அது காது இங்கேயே பார்த்தா தெரிஞ்சிடும். இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளேயே குழந்தை ஒன்று இருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ யூட்ரஸ்க்கும் இதுதான். கிட்னினா யூட்ரஸ்ஸு, கிட்னினா வந்து ஓவரிஸு, கிட்னினா வந்து என்னது காது. அப்போ காதுனா யூட்ரஸு, காதுனா ஓவரிஸு, காதுனா கிட்னி. இப்படி நம்ம வந்து இப்படி யோசித்தோம்னா இவ்வளோ அட்ராக்டிவான மேட்ரு இது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது இந்த ஒரு விஷயம். இப்போ டங் வரப்போகும்போது டங்கு வந்து என்னது ஹார்ட் ரிலேட்டட் மேட்ரு. இதோடு சேர்ந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் நரம்புகள், காது நரம்புகளோடு கனெக்ட் ஆகுது. அப்போ நரம்பு மண்டலமோடு கனெக்ட் பண்ண போகும்போது அது உட் எலிமெண்ட்டில் மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸுக்கு வந்து லிவர். அப்போ தசையிலுக்குள்ளே தானே அந்த நரம்பு மண்டலம் இருக்குது. அப்போ நரம்பு மண்டலத்துக்குன்னு பார்க்கும்போது அந்த மசில் சிஸ்டம், நாக்குன்றது என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மசில்ஸு. டோட்டலியாக வந்து மசில் தான். அங்கே நரம்பு வந்து எலும்புகளும்லாம் ஒன்றும் கிடையாது நாக்கில். அப்போ மசில்ஸோட கனெக்ஷன் யார்கிட்ட இருக்குது? லிவர் உட்டில் இருக்குது. லிவர் அண்டு கேல் பிளாடர். அப்போ அவங்களையும் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே லிஸ்ட் அவ்வளோதான், ஒரே லைன். பல்ஸில் கூட அப்படி தான். கிட்னிக்கு மேலே வந்து லிவர், லிவருக்கு மேலே ஹார்ட்டு. அதே மாதிரி யூபிக்கு மேலே ஜிபி, ஜிபிக்கு மேலே எஸ்ஐ. இப்படி தான் போகுது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ். அது மாதிரி நோஸில் வந்து ஒரு பிளாக் இருக்குது. எனக்கு மூக்கில் ஸ்மெல்லே தெரியலங்க எனக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஏன் மூக்கை பார்த்தீங்க இப்போது? இதாவது இந்த குப்பலாரி போச்சு. அப்படியா, குப்பலாரியா போச்சு? உங்களுக்கு மூக்கு தானே பிரச்சனை, கண்ணு நச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். கண்ணு நச்சு உங்களுக்கு? குப்பலாரி போனது பார்க்கல நீங்கள்? கண்ணு பார்த்துச்சிங்க, எனக்கு கவனத்தில் இல்லைங்க. ஓ, கவனம் பார்க்கல, ரைட். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரெயினில் பிரச்சனை இருக்குது. அப்படி டெவலப் பண்ணலாம் பேஷண்ட்டை பார்த்து. இப்போ நோஸில் வந்து ஒரு ஸ்மெல்லே இல்லைன்னு சொன்னால் நோஸ் வந்து லுக்ஸ் ஆஃப்டர் எது? லங்ஸு. அப்போ லங்ஸில் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அப்போ நோஸில் வந்து கரெக்ட் பண்ணோன்னாக்க லங்ஸை கரெக்ட் பண்ணால் நோஸ் கரெக்ட் ஆகிடும். அப்போது நோஸ் மட்டுமா? நோஸில் ரொம்ப நாள் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா நோஸினுடைய நரம்புகள்லேயும் பிரச்சனை இருக்குது. நரம்புகள் எதோடு சேர்ந்தது? அது மசில்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது. மசில்ஸோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் அது உட்டில் வந்து பாதிக்குது. உட்டில் பாதிக்குதுன்னு சொன்னாக்கா உட்டில் யாங்காக என்ன? மூக்காக இருந்தால் இது யாங்கு, ஏன்னா லங்ஸாக இருந்தால் உள்ளே இருக்குது. மூக்காக இருந்தால் யாங்கு. அப்போ வந்து இந்த யாங்க்கு இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனை பார்க்கணும் ஃபஸ்ட்டு, எல்ஐ. அதுக்கப்புறமா ஜிபியை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து மற்ற ஆர்கன் என்ன இருக்குன்றது அப்புறமா நம்ம திங்க் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ண கற்றுக்கணும் சென்ஸ் ஆர்கன்ஸில். கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட்டு 2 ஐயும் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இது. அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் வந்து டைட்டாக யோசிக்க வேணாம், ரொம்ப லைட்டாக எடுத்து யோசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இது. நான் அதாவது சிம்பிள்னா இப்போ கேட்க போகும்போது காம்ப்ளிகேஷன் தெரியும். நம்ம வந்து இவ்வளவு மொத்தமாக பார்க்க போகிறதில்ல. அந்த ஒரே ஒரு கேஸ் தானே பார்க்க போகிறோம். அந்த ஒரு கேஸ் வச்சு கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன் என்ன இருக்குது. யோசிக்க ஈஸியாக இருக்கும். மொத்தத்தையும் இப்போ வந்து இப்படி கேட்டே வரும்போது பார்த்து இவ்வளோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியும். ஞாபகம் வச்சுக்க வேணாம், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரு பேஷண்ட் எடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு மூக்கு வந்து ஸ்மெல்லே தெரியலங்கன்னு சொல்லி வராங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணீங்க. மூக்கை பற்றி வரும்போது அது டெஃப்மியூட்டிசத்துக்கும் மியூட்டுக்கும் மூக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது கிட்னி, இது லிவர், இது லங்ஸு அப்படின்லாம் போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது தனி பார்ட், அவருக்கு தனியாக போட்டு. இப்போ வந்து ஸ்மெல் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் வந்து மூக்கு சிந்தி பார்த்தீங்களா? சிந்தனை சளி வருதா வரலையா? சரி, வரல. சளி வருது. சளி வந்தால் கூட மூக்கு ஸ்மெல் தெரியலையா? சளி மட்டும் வருது, ஸ்மெல் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி சளி ஸ்மெல்லாக தெரியுதா? அதுவும் தெரியல. சரி, அப்போ வந்து இப்போ இது என்னது? மூக்குன்றது வந்து லங்ஸோடைய ஏரியா. இதுக்கு என்ன பண்ணலாம்? லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் உள்ள என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வைஸ் வெர்சா இதில் இருக்கலாம், அதில் போகலாம், அதுலேருந்து இதில் வரலாம் அப்படின்னு பார்த்தாலே இந்த நோஸை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது அது கேட்கலன்னா தான் அடுத்தது வேறு என்ன ஏரியான்றதுக்கு நம்ம டெவலப் பண்ணணும். இதோடு நிறுத்தலாம் பிசி. இது ரெண்டு இங்கே வரப்போகும்போது இது அவுட்டர் ஆர்கன். இது இந்த அவுட்டர் ஆர்கன் யார்? யாங்கு. அப்போ வந்து மெட்டலோட யாங் யார்? லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போ லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டுலேயுமே போட்டு முதல்ல LI4 போட்டு பார்த்துடலாம். அவ்வளோதான், ஈஸி. LI4லேயும் சரியாகிடும். அப்போ பெயின் ரிலீவர் மட்டும் கிடையாது,
என்ன அது வந்து ஸ்மெல்ல வந்து கொண்டாடக்கூடிய இதுவும் வந்து எல்லைக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒன்று ஒன்றையாக பார்த்துட்டு குழந்தைகள் இப்போவே வந்து இப்படி 2 வயசுலேயே சோடா பாட்டில் போட்டு வருவாங்க. ஒரு வரப்போகும்போதே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உடனே சொல்லிவிடலாம். நீங்கள் என்ன சொல்லலாம், கண்ணு போயிடுச்சு, இப்போயே போயிடுச்சு, அப்புறம் 2 கண்ணும் வந்து ஒரு 30 வயசு மேலே வந்து கண்ணு தெரியாது அவங்களுக்கு, பிளைண்ட் ஆகிட போகிறாங்க. கண்ணை பற்றி நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் பேசணும்னா மொத்தத்தில் விஷன்னு சொல்லி வரப்போகும்போதே கண்ணில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பார்வை நரம்புகள்லேயே இப்போ வந்து பிரைட்னஸ் போயிடுச்சு முதல்ல. இப்போ லென்ஸே வந்து வீக் ஆகிடுச்சு. அப்போ இப்போவே லென்ஸ் போடலாமா? அதெல்லாம் யோசித்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு முதல்ல வந்து இந்த சிஸ்டம், மொபைல் இதெல்லாம் வந்து யோசித்து படம் பார்க்குறது எல்லாம் கட் பண்ணி வைக்கணும். இந்த கேம்ஸ் பார்க்குறது இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாலே விஷனை சேவ் பண்ணலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் சிஸ்டம் யூசேஜ் வந்து நமக்கு கம்பல்சரி ஆகிப்போச்சு வாழ்க்கையில். அப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர மீதி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கேட்கறது மட்டும் வச்சுக்கலாம். அதுவும் இயரிங் வந்து எய்டு போட்டு கேட்கக்கூடாது. இயரிங் எய்டு போட்டு கேட்கக்கூடாது. என்னது காதில் போகிறதுக்கு பேர் என்னது? நான் என்ன சொன்னேன்? இயரிங் எய்டு. ஜாக்கிரதை. ஏன்னா அப்புறம் இயரிங் எய்டோடு தான் வாழ்நாள் பூரா இருக்கணும். இப்போ எவன் செவிடுன்னு கண்டுபிடிக்க முடியல நம்மளால். ஏன்னு சொன்னால் எல்லாரும் காதில் மாட்டியிருக்காங்க. அப்போ நாம் பார்க்குறோம், இவனும் காது கேட்கல, இவனும் காது கேட்கல, இவனும் காது கேட்கல, இவனும் காது கேட்கல, இவன் அம்மா காது கேட்கல, இந்த பொண்ணு காது கேட்கல. அப்போ எங்கே பார்த்தாலும் காது கேட்கல. என்ன உலகத்துக்கே காது கேட்காம போச்சா? அப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் தானாக பேசிட்டு போகிறேன், மென்டல் கேஸ் அவன் தானாக பேசின்னு போகிறான். தானா அப்படி ஆமாம் அவன் தலையாட்டு நான் பேசுகிறேன், நம்மளை பார்த்தானா? இல்லை நம்மளை பார்க்கல. அது யாரையும் பார்க்கல, யாருமே வரல இந்த பக்கம். இவன் யாரை பார்த்து பேசுகிறான் இவன்? இவனுக்கு மென்டல் கேஸ் ஆகும். இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு? அயனாவரம் இருக்குது. அயனாவரத்தில் நடந்து போகிறவன்லாம் அப்படி பேசுகிறான்னா மென்டல் கேஸ்ன்னு சொல்லலாம். அயனாவரம் தாண்டி இருக்கிற ஏரியாவில் எல்லா ஊரில் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் தானாக பேசிட்டு போகிறான்னு என்ன அர்த்தம்? அவன் காதுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அதை அப்படியே பார்த்து அவன் அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஓ, அப்போ வந்து இந்த மாதிரி மென்டல் ப்ளஸ் வந்து இயரிங் எய்டு இதெல்லாம் இல்லாமல் பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து நேச்சுரல் வேக்கு திரும்பணுன்றதை வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்கணும் முதல்ல பேஷண்ட்ஸுக்கு. இது முக்கியமான இடம் இது. சரியா? இது சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு வந்து பார்த்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஈஸி. கண்ணு, காது, மூக்கு, வாய், ஸ்கின், அவ்வளோதான். தொட்டு பார்க்க, தொடு உணர்வு. ஸ்கின்னில் வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் பற்றி பார்த்தோம் முதல்ல. இதில் வந்து டச்சு. எனக்கு இங்கே தொடும்போது மறுத்து போயிருக்குதுங்க, சென்ஸே இல்லை, எந்த இடத்துல இருக்குது அதை நோட் பண்ணலாம் நம்ம. அப்போ எந்த இடத்துல மறுத்து போயிருக்குது உங்களுக்கு? எனக்கு கை ஃபுல்லாக மறுத்து இருக்குது, இல்லை சுண்டு வரல் மட்டும் மறுத்து இருக்குது, 2 வரல் ஏரியாவில் மறுத்து இருக்குது, இல்லை எனக்கு இந்த ஏரியாவில் ரிப்ஸ் எல்லாம் இந்த சைடெலாம் மறுத்து இருக்குது, இல்லை முதுகில் மறுத்து இருக்குது, காலில் மறுத்து இருக்குது, தொடையில் மறுத்து இருக்குது, உள்ளங்காலில் மறுத்து போயிருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து அவனுக்கு வந்து அந்த சூடு இல்லை, எந்த இது இருக்குது, எங்கே சில்னஸ் இருக்குது, சூடு இருக்குது, இந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்து டச்சு ஸ்கின்னை பார்த்து பார்க்கலாம். ஸ்கின்னில் வந்து ஸ்கின் டிசீஸ் மட்டும் கிடையாது, சில்னஸ் இருக்குது, ஹீட் இருக்குது, அதே மாதிரி அது மறுத்து போயிருக்குதா இல்லையா, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம. இதை பார்க்க போகும்போது நமக்கு வந்து என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து ஃபோன் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சென்ஸ் ஆர்கன்லேருந்து ஆர்கனை கண்டுபிடிக்கலாம். சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்றது ஐஸு. அப்போ ஐஸுன்னு சொல்ல போகும்போது நம்ம லிவர்னு பார்த்தோம், கூட என்ன இருக்குது, யூபி இருக்குது, ஸ்டமக் இருக்குது, ஜிபி இருக்குது. இந்த 3ஐயும் அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து காதுகள்னு சொல்ல போகும்போது இங்கே எஸ்ஜே இருக்குது, எஸ்ஜே, எஸ்ஐ, ஜிபி இருக்குது. இப்படி நோஸ்ன்னு சொல்ல போகும்போது இங்கே எல்ஐ தான் வருது, 2 பக்கமே வந்து எல்ஐ தான் வருது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல லிப்ஸில் வந்து டச் பண்ண போகும்போது டியூ சேனல், இங்கே ரென் சேனல். லோயர் லிப்பில் வந்து ரென் சேனல், அப்பர் லிப்பில் வந்து டியூ சேனல். இப்படிலாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகும்போது அப்போ அந்த சேனலோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் டச்சில். இது மாதிரி வந்து இந்த ஏரியாவை பார்த்து சென்ஸ் ஆர்கன்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உள்ள சென்ஸ் ஆர்கன்ஸை பார்த்து கண்டுபிடிக்கிறது என்னது, ஸ்கேனிங். இது இன்னர் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, உங்களோட லங்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்ப்ளீன் எப்படி இருக்குது, உங்களுடைய வந்து கிட்னி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குற இடம் தான் சென்ஸ் ஆர்கன்ஸு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நாம் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணலாம், அந்த காலத்தில் ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஃபேஸ், ஏன்னா ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொன்னாங்க. அது இண்டெக்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் மைண்ட் ஸ்டடி. இவன் கோவக்காரனா, அழுமூஞ்சியா, அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து
எதுக்கு இருந்தாலும் அப்படியே ஜாயாக அப்படியே பேசினுக்கிறான் நாம இப்படின்றத பார்த்து 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 அவன் எந்த ஆர்கன் ரிலேட்டடாக இருக்கிறான், எந்த எலிமெண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அந்த காலத்தில் பண்ணாங்க. ஃபேஸ் பார்த்தாங்க, அவனுடைய குணாதிசயங்கள் பார்த்தாங்க. இவன் எந்த மாதிரி நேச்சர் இவனுக்கு இருக்குது. அப்போ இவன் வந்து வுட்டு, இவன் வந்து மெட்டல், இவன் வந்து வாட்டர், இவன் வந்து ஃபயர், இவன் வந்து எர்த் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதுலேருந்து தான் டெவலப் பண்ணாங்க. இப்போ தான் ஸ்கேன் வந்து 16th செஞ்சுரியில் 17th செஞ்சுரி 18th செஞ்சுரி 19th செஞ்சுரி இதுக்குள்ளே தான் எல்லாம் வந்து இப்போ 20th செஞ்சுரி 21st செஞ்சுரி இப்படி தான் வந்துருக்குது. அப்போல்லாம் எப்படி ஒரு 4-5 செஞ்சுரிஸ்க்கு முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் டயக்னோசிங். அவன் என்ன குணம் இருக்குது அதான் ரிலேட்டட் ஆகும். அவன் பயந்தமாக இருக்கிறான், அவன் கிட்னி மேட்ரு, ரொம்ப டென்ஷன் பார்ட்டி எவனா வந்து விட்டுவேன், அதில் எய்தர் ஆர் அப்படி இருக்குது. ஜிபியா லிவரா, இங்கே அதே மாதிரி ரொம்ப பயந்தமாக தான் கிட்னியா பிளாடரா இப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கணும். அதை இப்படி தான் பார்த்தாங்க அந்த காலத்தில். இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை பார்க்க போகும்போது நமக்கு அந்த பேஷண்ட்டுடைய கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரி, இது ஒரு மேட்ரு. அடுத்தது வந்து டீத் டயக்னோசிங். இந்த டீத் டயக்னோசிங்கில் 32 பல்லில் எங்கெங்கெல்லாம் பல் இருக்குது இல்லை, முதல்ல எத்தனை முளைச்சிருக்குது. நான் யாரும் பதில் இந்த டீத் டயக்னோசிங் பற்றி பேச போகும்போது சொன்னேன் 28 பல் முளைச்சிருக்கும் நிறைய பேருக்கு, 4 பல் முளைச்சிருக்காது. விஸ்டம் டீத் மேலே 2 கீழே 2 இருக்காது, 28 டீத்து தான் இருக்கும்ன்றதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ விஸ்டம் டீத் பிலாங்ஸ் டு வாட்டர் அண்ட் ஆல்சோ ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். அப்போ அந்த இடத்துல முளைக்கலன்னு சொன்னால் ஜெனிட்டலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போவே சொல்லலாம். அப்போ வந்து பீரியட்ஸை வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ண போகும்போது அந்த பியூபர்ட்டியில் வந்து அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த வந்து டீனேஜில் வந்து அந்த பாய்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அப்போ அந்த பல் இருக்குதா இல்லையான்னு ஒரு லிங்க் பண்ணி பார்க்க போகும்போது அவங்களுடைய மேட்டர்லாம் நம்ம வந்து அப்போ ஜெனிட்டல் இல்லை, அப்போ கிட்னி பிளாடர் இல்லை ஜெனிட்டல் அப்படின்னு இந்த 4 டீத் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற 4, அந்த விஸ்டம் டீத்துக்கு முன்னாடி இருக்கிற 4 4 4 4 மொத்தம் 4 × 4 = 86. எத்தனை? 4 × 4 16 தான் வருது. ரைட்டு, ரொம்ப தூரம் போயிட்டேன் தாண்டி. 16 இருக்குது. ஏன்னா தூக்கம் வந்துச்சு எல்லாருக்கும். தூங்குற மாதிரி தெரிஞ்சு எனக்கு பார்த்தாக்க 16 டீத் வந்து பிலாங்ஸ் டு வுட். அப்போ நரம்பு மண்டலத்தோடு தசை மண்டலத்தோடு இந்த மரங்களோடு சேர்ந்தது. இது மரம். இந்த 4 நாள் 16 பல் இல்லைன்னா மரம் ஆட்டம் காணுது, மரம் ஆட்டம் ஆடுது. அப்போது வுட்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. எதனால்? தண்ணியாலையும் வுட்டு டிஸ்டர்ப் ஆகிடும், காற்றாலையும் வுட்டு டிஸ்டர்ப் ஆகிடும், நெருப்பாலையும் வுட் டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லையா? அப்புறம் வுட்டாலையும் வுட் டிஸ்டர்ப் ஆகிடும், மெட்டலால், ஏர்த்தால், வாட்டரால், ஃபயரால், வுட்டால் எப்படி டிஸ்டர்ப் ஆகும்? எப்படி? ஒரு பல் முளைக்கும் முன்னாடி இருக்க பல் விழுந்துடும், ஒரு பல் விழ போகும்போது பின்னால் ஒரு பல் முளைக்கும், சரி இல்லையா? அதே மாதிரி இந்த 4 பல்லு இருக்கு இல்லையா, இந்த வுட்டு வந்து எப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து வுட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் வந்து டெஸ்ட்ராயிங் ஒய்ஃபு. ஃபேஸில் பல்லு வழியால் ஸ்வெல்லிங் வருதுன்னு சொன்னால் அங்கே வந்து டெஸ்ட்ராயிங் ஒய்ஃப்னு அர்த்தம். வுட்டுன்றது மேல். ஏன்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் இருக்கிற பல்ஸ் எல்லாம் யார்? மேல். ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபீமேல். அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு டீத்து வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொன்னால் சாரி, இப்போ இந்த வுட்டு டீத்து வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொன்னால் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது யார்? மோஸ்ட்லி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தியரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த எர்த்து டெஸ்ட்ராய்ஸ் த ஹஸ்பண்ட் வுட். அப்போ ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் இருந்தாலே எர்த் அதிகமாகிடுச்சு, மண்ணில் தண்ணி கோத்துட்ருக்குது, வீங்கி இருக்குது. அது வந்து வெறுமனே வந்து உள்ள கருப்பாக மட்டும் இருந்தது, வீக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபயர் ஆகிடுச்சு. அந்த மரமெல்லாம் ஃபயர் ஆகிடுச்சு. மரம் ஃபயர் ஆனால் என்ன கலரில் மாறும்? கருப்பாக மாறும். அப்போ ஃபயர் ஆகிடுச்சு. பல்லாம் மஞ்சள் கலராக இருக்குது, அப்போ அங்கேயும் ஏர்த்து. அதே மாதிரி வந்து வேறு வந்து உடஞ்சி தூள் தூளாக போகுது, அப்போ மெட்டல் என்ன பண்ணுது? மெட்டல் கட்ஸ் த வுட், அதை வந்து உடச்சி தூளாகுது. இப்படி வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா பற்களினுடைய இண்டிகேஷன்ஸ் வந்து ஆர்கனோட இண்டிகேஷன்ஸை பல்லின்னு பார்த்துக்கலாம். வைஸ் வர்ஸா எல்லாமே நமக்கு ஈஸி, கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும்.
சரி, அடுத்தது அதுக்கு முன்னாடி 2 பல்லு இந்த சிங்கப்பல்லோட சேர்ந்தது கீழே கீழே. இது மெடிக்கல் டேர்ம் சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே இல்லையா? அப்போ வந்து இந்த 4 பல்லும் வந்து எர்த் பேஸ்டு. அப்போ யார் எர்த் பேஸ்டு? யார்? ஸ்ப்ளீன், ஸ்டொமக். இந்த 2 பேருக்கு 4 பல்லு. அப்போ ஸ்டமக்கில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த 2 பல்லு, இந்த 2 பல்லு. அப்போ ஸ்ப்ளீனில் டிஸ்டர்ப் ஆனாலும் இந்த 2 பல்லு, இந்த 2 பல்லு. நம்ம பிரிச்சுக்கலாம், மேலே இருக்குது யாங்க கீழே இன்னோட பிரித்து பார்க்கலாம். நம்ம சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்கும் போது புக்கில் அப்படி ஒன்றும் எங்கேயுமே இல்லை. மேலே இருக்கிறதெல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்னா இந்த மேல் பல்லெலாம் யாங்கா எடுத்துக்கங்க, கீழ் பல்லாம் இன்னும் எடுத்துக்க நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது எந்த புக்லையும் நான் பார்க்கல. நானாகவே வந்து ஒரு யோசித்து பார்த்துட்டு இது இந்த மாதிரி இருக்குன்றது பேஷண்ட்டுடைய சப்ஜெக்ட் என்னது கம்ப்ளைண்ட்ஸோடு நான் கனெக்ட் பண்ணி பார்க்க போகும்போது எனக்கு நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இது. அதனால் புக்கில் இல்லாதனால உங்களுக்கு ஓப்பனாக சொல்லலை. இருந்தாலும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும் அது கண்டிப்பாக. மேல் வரிசையாக இருந்தால் அது யாங்கு, கீழ் வரிசையாக இருந்தால் இன்னும் நான் வந்து அப்படி பண்ணி வச்சுக்கிறது. நீங்கள் எந்த சைனீஸ் புக்லையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அடுத்தது வந்து இந்த முன்பற்கள் 2 மேலே இருக்கிறது 2மே வந்து மெட்டல், கீழே 2 பல்லும் வந்து ஃபயர். இந்த இதுதான் வந்து மெட்டல், இங்கே இது ஃபயர். ஃபயர்னா வந்து யார்? 4 பேர் இருக்கிறாங்க ஐயா. இந்த 2 பல்லுக்கு 4 பேர். ஆளுக்கு அரை பல்லு சொந்தம் கொண்டாடுவாங்க. உடச்சி கோயில் கொடுத்த 4 பேர்ட்டையும். அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது காம்ப்ளிகேஷன் தான். இங்கே இங்கே வந்து இப்படி பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பல்லு வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன்னா லார்ஜ் டிசைன், இந்த பல் லங்ஸ்ன்னு சொல்கிறேன். இது இது உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? ரைட் லெஃப்ட் அப்படி ஞாபகம் வச்சுங்க. லெஃப்டாக தான் யார்? யாங். அப்போது லெஃப்ட்டு அந்த அப்பர் டீத் வந்து லார்ஜ் டிசைனை நான் பார்க்குறேன். எந்த பக்கம் மெட்டல் தான் பொதுவாக தான் இருக்குது. இந்த பல்லாக இருந்தாக்க ரைட் சைடில் இருந்தாக்க லங்ஸ், கீழே அதே மாதிரி லெஃப்டில் இருந்தால் எஸ்ஐ ஆர் எஸ்ஜே, ரைட்டாக இருந்தாக்க சார்ஜ் பண்ணுப்பா, சார்ஜ் பண்ணு. இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி டீத் டயக்னோசிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்கன்ஸ் எங்கே டிஸ்டர்ப் ஆகிருக்கின்றது டீத்து மூலமாகவும் தெரிஞ்சுக்கலான்றது. டயக்னோசிங் பார்ட்டுக்கு வந்து எந்த ஆர்கன் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறது இப்போ டீத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல்ல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் எந்த ஆர்கன் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறத பார்த்து அந்த ஆர்கனுக்குரிய பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டீத்தை சேவ் பண்ணலாம். ஒரு பல்லு நம்ம வந்து டேமேஜ் ஆகிடுச்சு எடுத்துகிட்டோன்னு என்ன ஆகும்னா அந்த டேமேஜ் மட்டும் உள்ளே இருக்கும், பல்லு போயிடும். அப்போ அந்த டேமேஜ் எங்கே போகும்னா ரேடியேட் டு த அதர் ஏரியா, அடுத்த இடத்துக்கு போகுது. ம் ம் இது பண்ணுறியா? ஏர்டெல் போடுறியா? ஒரு நிமிஷம் இரு, நீ போடாத, நான் சொல்கிறேன். வேணா போடாத, வேணா பார்க்கலாம். நான் இன்னொரு சிம் மாற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டீத் டயக்னோசிங் பற்றி நம்ம பேசணும். நெக்ஸ்ட் டயக்னோசிங் என்னது? டங். சரி, ஓகேயா? டங் டயக்னோசிங். இந்த டங் டயக்னோசிங் பண்ண போகும்போது உடம்புக்குள்ள இன்னர் ஆர்கன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். பேஷண்ட்டுக்கிட்ட வர போகும்போது 2 ஓரத்துலேயும் எனக்கு அப்படியே புண்ணாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து அந்த பல்லு பதியுது எனக்கு இந்த ஓரத்துலலாம், அந்த இது வந்து டீத் மார்க்கு இந்த டங்கில் வந்து அப்படியே பதிஞ்சிருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து லிவரில் பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அவங்க இது சொல்ல போகும்போதே உங்களுக்கு லிவரில் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்ற சொல்லலாம் நீங்கள் பேஷண்ட்கிட்ட. அப்படி அசந்து போயிடுவாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்வாங்க. ஐயோ நீங்கள் தப்பாக எடுத்து லிவரில் கம்ப்ளைண்ட்னா நான் வந்து ஒன்றும் ஆல்கஹால் தண்ணின்னு அடிக்கலைங்க அப்படின்வாங்க.
தண்ணி அடிக்கிறவங்க மட்டும்தான் லிவர் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்ல முடியாது. மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்றவங்க இல்லை வந்து வெளி ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களாம் லிவர் பாதிக்க தான் செய்யும். இல்லை ஓவர் ஈட்டர்ஸு, அவுட் சைட் ஃபுட் ஈட்டர்ஸு, ஜங்க் ஃபுட் ஈட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து லேட் நைட் ஈட்டர்ஸு, அன்டைம் ஈட்டர்ஸு, இப்படி நிறைய ஈட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கொண்டு போய் லிவரை கூட விட்டு நீங்கள் ஃபைட்டர்ஸாக மாற்றிட்டீங்கன்னா லிவர் வந்து அப்புறம் தூங்கிடும். அப்போ இந்த ஓரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேட் நைட் சாப்பாடுலாம் இருக்குது நிறைய. பார்த்து பார்த்து பண்ணணும், ஜாக்கிரதை. சரி, நுனி நாக்கில் புண்ணு வருதுங்க, இது வந்து ஃபயர். நுனிக்கு அடுத்தது அது வந்து மெட்டல். நுனி டிப்புக்கு அடுத்த பார்ட் வந்து அதோட ரியாஸ்மியான என்ன, டிப்புக்கு அடுத்த பார்ட் வந்து மெட்டல். பார்க்கலாம். ம். ம். கேக்குதா? ஓகேயா? கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? இல்லையே, மியூட் இல்லை, ஆளில் தான் இருக்கு. கேட்குது கேட்குது, இப்போ கேட்குது பாரு. அவ்வளோதான், அன்ஸ்டேபிள். அதான் அப்போ போய் பரவாயில்ல, முடிச்சிடலாம். இப்போ அடுத்த டயக்னோஸ் என்னது? சில நேரங்களில் வந்து பயணங்கள் வந்து கடினமாக தான் இருக்கும் நம்ம ட்ராவலில், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபயர் முடிஞ்சிச்சு, டங்கு போயிட்டுருக்கோம். டங்கில் வந்து சென்டர் பார்ட்டு, ரெண்டாவது பார்ட் வந்து மெட்டல். அந்த இடம் நடு நாக்கு வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஏற்றுனா ஒயிட் கோட்டட் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து எர்த் எலிமெண்ட்டு, ஏன்னா எர்த்து தானே ஃபுட்டு, ஸ்டமக்கு ஸ்ப்ளீன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் ஜீரணமே கெட்டு போச்சு உங்களுக்கு. எப்படி தெரியும் உங்களுக்கு? கண்டுபிடிச்சிட்டோமா, நாக்கு நின்று தெரிஞ்சு போச்சு. ஒயிட் கோட்டடு. இங்கே பல்லு பதிஞ்சால் நீங்கள் வந்து லிவரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடலாம். பித்தப்பையில் கல் இருக்குது, பித்தப்பையில் கட்டி இருக்குது, லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, லிவரில் வந்து உங்களுக்கு கேன்சரே வரப்போகுது, ரொம்ப குழகுழன்னு ஆச்சு அப்படின்னு. பித்தப்பையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், பித்தப்பை எடுத்து இப்போ 20 வருஷம் ஆகுது, பித்தப்பையில் பிரச்சனை எங்கே தான் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? அப்படியா? பித்தப்பை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்றும் எங்களை வந்து அப்படியே வந்து இப்போ ஏளனமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பித்தப்பை ரூட்டில் அது வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். பித்தப்பை இல்லாட்டியும் அந்த ரூட்டு காமிக்கும், அதில் ப்ராப்ளம் இருக்குன்றது காமிக்குதுன்னா அது பித்தப்பை இல்லாதனால வேற எங்கேயோ போய் அந்த ஃப்ளோ கூட்டிகிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும்.